வணக்கம் யூவர்ஸ், ஒரு ஹெல்த்தியான சூப்பர் சீட் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போம். முதல்ல பூசணிக்காய் விதை, பம்கின் சீட்ஸ், அது ஒரு 125 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த சீடில் என்ன பெனிஃபிட்னா, இதில் அதிகப்படியான ஃபைபர், அயன், விட்டமின்ஸ், மெக்னீஷியம் எல்லாமே இருக்குது. அடுத்தது ஒரு 125 கிராம் சூரியகாந்தி சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், அதுவும் எடுத்துக்கலாம். இந்த சீட்ஸில் பார்த்திங்கன்னா செலீனியம், ஜிங்க், இது ரெண்டுமே அதிகமாக இருக்குது. இதுவும் உடம்புக்கு நல்லது. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இதை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் ஒமேகா 3 ஆசிட் நிறைய இருக்குது அண்ட் ஃபைபர்ஸ் நிறைய இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கிட்டாலே ஃபைபர் ரிச் ஃபுட்டு நம்ம சாப்பிட்டாது நமக்கு கிடைக்கும். கடைசியாக எடுத்துக்கிறது நம்மளுக்கு எல்லாமே ரொம்ப தெரிஞ்ச கருப்பு எள்ளு. இதில் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது. இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, போனுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இப்போ இந்த 4 பொருளையுமே இப்போ காட்டுறேன் பாருங்கள். சன்ஃப்ளவர் சீட், எள்ளு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது பூசணிக்காய் விதை, அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், இல்லை ஆன்லைன் ஆப்ஸில் கிடைக்கிது. க்ரோஃபர்ஸ் மாதிரி ஆப்ஸ்லேயும் கிடைக்கிது உங்களுக்கு. இது எல்லாத்தையுமே ஒன்றா ஒரு தட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இதை ஆக்சுவலாக என்ன பண்ணலாம், அப்படியேவும் அரைக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் வாசனையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கடாயில் போட்டு சூடு ஏறுற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துட்டு அப்படியே மிக்சியில் போட்டு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கலாம். அந்த கோர்ஸான பவுடர் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதை பாருங்கள், அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம யூஸ்வலாக எப்பவுமே பாதாம், முந்திரி, பிஸ்தா, அக்ரூட் இது போல் தான் சேர்த்துக்கிறோம் இல்லையா. அதெல்லாம் பருப்பு வகையை சேர்ந்தது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீட்ஸ், விதைன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி கூட இதில் என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ ஒரு கோர்ஸான பவுடராக அரைச்சிருக்கேன். இதை எதுலலாம் சேர்த்துக்கலான்றது இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு சாலட் சாப்பிட்றோன்னு நினச்சிக்கோங்க. அந்த சாலட் மேலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தூவி சாப்பிடலாம். அதே போல் ஒரு மில்க் ஷேக், ஸ்மூத்தி, பால் சேர்த்து செய்யும்போதும் சரி, எல்லா பழங்களும் சேர்க்கும் போதும் அதை தூவி சாப்பிடலாம். பால் சேர்த்து கார்ன்ஃப்ளேக்ஸ் சாப்பிடும்போது இந்த மாதிரி பழங்கள் சேர்த்து அதுலேயும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தூவி சாப்பிட்லாம். ரொம்பவும் ரிச்சான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் உங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே சேர்ந்துருக்கும். கொஞ்சம் கோர்ஸான பவுடராக அரைச்சிக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் பெருசாக ரவை மாதிரி அரைச்சிக்கிட்டா, நம்ம பொரியல் செய்கிறோம் இல்லையா, கோஸ் பொரியல், பீன்ஸ் பொரியல், அந்த மாதிரி செய்யும்போது இதில் ஒரு 2 ஸ்பூன்ஸ் அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் கிடைக்கும். அதே போல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ட்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.